சாஹில் தனேஷ்ரா சாஹில் தனேஷ்ரான்னு ஒருத்தர் இருக்கார். அவருக்கு வந்து 23 வயசு ஆகுது. அவங்க சிங்கிள் மதர். அவங்க அம்மா வந்து கணவனை பிரிந்து ஒரு வாழக்கூடிய ஒரு தாய். டெல்லியில் இருக்காங்க. இவங்க வந்து அவங்களோட லைஃபே வந்து அவங்க பையனை, அந்த சிங்கிள் பையனை வந்து ரைஸ் பண்ணுறதுக்கு தான் வந்து டிவோட் பண்ணியிருக்காங்க. கம்ப்ளீட்டாக அவங்க தான், அந்த பையன் தான் அவங்களுக்கு உலகம். ரைட்டாக அவங்க எல்லா பசங்களுக்கும் அவங்க அம்மாவுக்கு அவங்க பசங்கன்ற மாதிரி அப்படி ஒரு அழகான ஒரு ஃபேமிலி, ஒரு லைஃப் இருக்குது. அந்த பையனுக்கு வந்து பைலட் ஆகணும்னு ஒரு ஆசை. பைலட் ஆகணும், நான் சீக்கிரமே பைலட் போய்டுவேன், நான் வந்து அவர் வந்து வெளிநாட்டுக்கு எங்கேயும் பைலட் ட்ரைனிங்கோ இல்லை அது கோர்சஸ் போகிறதா ஏதோ ஒரு கனவோடு இருந்தார். அது ஆக்சுவலாக வந்து ரொம்ப கூடிய விரைவில் அது கை கூடிடுமா, நான் கிளம்பிடுவேன், நான் ஃப்ளைட் ஏறிடுவேன், அதுக்கப்புறம் நம்ம அப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. 23 வயசு. இப்போது 23 வயசில் அவர் பைக் எடுத்துகிட்டு அம்மாக்கிட்ட சொல்லிவிட்டு போகிறாரு. திரும்பி வரல. அவங்க அம்மாவுக்கு ஒரு கால் வருது, உங்கள் பையன் வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டார். எண்ட் ஆஃப் ஸ்டோரி, முடிஞ்சது. இந்த மாதிரி ஸ்டோரிஸ் வந்து நம்ம டெய்லி எவ்வளோ கேட்குறோம், ரோட்டில் எவ்வளோ பார்க்குறோம், கணக்கிலே கிடையாது. ஒரு நியூஸ் பேப்பரில் படிக்கும்போது ஒரு வரும், பைக்கில் இருந்தார், வாலிபர் இருந்தார், பைக்கில் மூதாட்டி மரணம், சின்ன பசங்க மரணம், அந்த மரணம், இந்த மரணம். ஒரு சராசரியாக ஒரு நியூஸ் பேப்பரில் நீங்கள் எல்லாருக்குமே ஒரு சும்மா சொல்கிற மாதிரி ஒரு 1 வீக்கில் நீங்கள் பேப்பர் எத்தனை பேர் படிக்கிறீங்கன்னு தெரியல நீங்கள். பட் ஆனால் எந்த நியூஸ் பைட்ஸாக இருந்தாலும் சரி, உங்களோட இன்ஸ்டாகிராம்லேயோ இல்லை சோஷியல் மீடியாலேயோ எதுலையாக இருந்தாலும் ஒரு பேப்பர் படிக்கிறீங்க அப்படின்னா எவ்வளோ டெத்ஸ் வருது அப்படின்றது சும்மா நீங்கள் ஒரு கான்ஷியஸாக படித்து பாருங்கள். அலாமிங்காக நம்ம இந்தியாவில் இந்த ப்ராப்ளம், இந்த ரோட் டிரைவிங் அண்ட் ரைடிங். கொஞ்ச நாளைக்கு முன்னால் நான் யூஎஸ் போன ஒரு 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 ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது எனக்கு கம்பெனி மூலிமா. நான் அங்கே போயிட்டு வந்துட்டு அப்புறம் எனக்கு அந்த ஊர்லேருந்து திரும்பி இங்கே வரும்போது இந்த ஊர் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, அதெல்லாம் ஓகேங்க. எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் மாறணும்னு தோணுச்சுங்க. யூஎஸ்லேருந்து இங்கே வரும்போது அந்த ஊரில் வந்து ஜெனரலாக அங்கேயே வந்து ரெக்லெஸ்னஸ் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. பட் ஒரு 90% அந்த ரைடிங் அண்ட் டிரைவிங் எத்திக்ஸ் நம்ம ஊரில் வரணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்றேன். அது நடக்குமான்னு தெரியல. நம்ம ரோட்டில் என்ன பண்ணுறோம் நம்ம ரைட் பண்ணுறோம், ட்ரைவ் பண்ணுறோம். ஒரு கம்யூட்டேஷன்ன்றது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது, அவ்வளோதான். பாயிண்ட் A to பாயிண்ட் B, அவ்வளோதான். வேறு எதுவுமே இல்லை, கிடையாது. ரைட்டாக? ஆனால் நம்ம உண்மையிலே அப்படி தான் போகிறோமா? வெளியில் போகிறோம், ஒரு வீட்டிலேருந்து கிளம்பும்போது ஒரு டெஸ்டினேஷனோடு எல்லோரும் போகிறோம். ஆனால் எத்தனை பேர் அந்த டெஸ்டினேஷன் போய் ரீச் ஆகிறாங்கன்னு கேட்டால் கிடையாது, தெரியல. இது வந்து விதியால் நடக்குது, அவங்களுக்கு எழுதி வச்சிச்சு. எவனோ ஒருத்தன் எங்கேயோ ஒருத்தன் பண்ண தப்பு, இல்லை எவனோ ஒருத்தன் எதையாலோ ஒருத்தனாலோ ஒரு கேர்லெஸ்னஸால் எனக்கு என்ன ஆக போகுதுன்ற ஒரு கேர்லெஸ்னஸால் நடக்கிற ஒரு டெத், ஒரு ஆக்சிடெண்ட், அவ்வளோதான். வேறு எதுவுமே கிடையாது. இந்தியாவில் ஒரு ரியாலிட்டி, ஒரு சின்னதாக ஒரு செக் பார்ப்போமே. இந்தியா வந்து வேர்ல்டு லெவலில் ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ரோடு ஆக்சிடெண்ட்ஸ் வந்து இந்தியாவில் நடக்குது. ஓகேங்களா? வருஷத்துக்கு 4,50,000 4,50,000 டெத்ஸ் இந்தியாவில் நடக்குது. இது வேர்ல்டு லெவலில் இந்தியாவோட டெத் ரேஷியோவில் இந்தியா வந்து 11% இருக்குது. ஓகேங்களா? ஸோ வருஷத்தில் வேர்ல்டு லெவலில் இந்தியா தான், நம்ம தான் வந்து லீடிங். இதில் ஆக்சிடென்ட்ஸ்லேயும் அதோட டெத்ஸ்லேயும். இப்போ தமிழ்நாட்டோட ரியாலிட்டிட்டு வரும். தமிழ்நாட்டில் வந்து இந்தியாவிலே நடக்கக்கூடிய ஹையஸ்ட்டு ரோடு ஆக்சிடென்ட்ஸ் வந்து தமிழ்நாட்டில் நடக்குது. ஹையஸ்ட்டு ரோட் டெத்ஸ் வந்து உத்தரப்பிரதேஷில் நடக்குது. உத்தரப்பிரதேஷோட நம்ம பெட்டராக இருக்குமா அப்படின்றது கிடையாது. உத்தரப்பிரதேஷில் ஹையஸ்ட் ரோட் டெத்ஸ் நடக்குது, தமிழ்நாட்டில் ஹையஸ்ட் ரோடு ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது. ரெண்டுமே தப்பு. இந்தியா இஸ் லீடிங் த வேர்ல்டு வித் யுவர் டெத்ஸ் இன் ஆக்சிடென்ட்ஸ், இன் ரோடு ஆக்சிடென்ட்ஸ். ரோடு ஆக்சிடென்ட்னால் என்னங்க? இந்த ரோடு ஆக்சிடென்ட்ஸ்ன்றது வந்து கேர்லெஸ்னஸால் வருது அப்படின்னா அது பேர் ரோடு ஆக்சிடென்ட். அது ஒரு மர்டர் இல்லையா? இட் இஸ் அ கோல்ட் பிளட்டட் மர்டர் இல்லையா? அது ஒரு வண்டி எடுத்து நீங்கள் வெளியில் போகிறீங்க, உங்களுக்கு அந்த ஒரு திமிரால், ஒரு அவசரத்தால் நீங்கள் சிக்னல் பார்க்குறதில்ல, எதுவுமே பார்க்குறதில்ல, வண்டி ஓட்டிகிட்டு போகிறீங்க, ஒருத்தவங்க மோதுறீங்கன்னா அது ஆக்சிடென்ட் இல்லைங்க, அது மர்டரில். அந்த மர்டருக்கும் ரோட்டில் உங்கள் வீட்டுக்கு வந்து ஒருத்தர் கத்தி எடுத்து கொடுத்துருங்க, என்ன டிஃப்ரென்ஸ்? எனக்கு எந்த டிஃப்ரென்ஸும் தெரியலைங்க. ஹானஸ்ட்டாக எனக்கு தெரியல. நான் ஒரு பைக்கிங் கிளப்பில் இருந்தேங்க. அந்த பைக்கிங் கிளப்பில் நிறைய ஸ்டோரிஸ் நான் கேள்விப்பட்டிருக்கோம். அந்த இதில் எனக்கு எப்பவுமே ரோட்டில் வண்டி ஓட்டுறதுனா அந்த ரூல்ஸ் ஃபாலோ பண்ணானா என்னால் வண்டி ஓட்ட முடியாது. என்னால் சைடு மிரர் இல்லை, என் வண்டியில் சைடு மிரர் இல்லைனா நான் வண்டி எடுக்க மாட்டேன்.
அவ்வளோதாங்க. ஏன்னா இது என்னோடய உயிர் மட்டும் இல்லை, மற்ற உயிரும் சேர்ந்து இருக்குது. இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போது நான் சிம்பிளாக சொல்கிறேனே, ஏன்னா இது ஒரு பெரிய விஷயமா நீ பேசிகிட்ருக்க அப்படின்னு கேட்டால், கண்டிப்பாக இதை நான் பேசி தான் ஆகணும். எல்லாருமே இது தெரியணும். ஏன்னா இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தருமே ஒரு வண்டி வச்சுருப்பீங்க, ஒரு கார் வச்சுருப்பீங்க, உங்கள் பசங்களை ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போவீங்க. நான் ஒரே ஒரு கொஸ்டின் கேட்குறேன் உங்களுக்கு. நீங்கள் ஸ்கூலுக்கு காலையில் உங்கள் பசங்களை எடுத்துன்னு நீங்கள் விடுறீங்க இல்லையா, ட்ராப் பண்ணிட்டு போகிறீங்க அப்படின்னா, எத்தனை பேர் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறோன்னு யோசிச்சிங்களா? நான் சிம்பிளாக இன்னொரு எக்ஸ்பெரிமெண்ட் கேட்குறேன். ஒரு ஐடியா பாருங்கள். ஒரு பிஸியான ஒரு ஸ்கூல், ஒரு ரோடு, ஒரு இன்டர்செக்ஷனில் இருக்க ரோடோ இல்லை ஏதோ ஒரு ஸ்கூலில் பக்கத்தில் அந்த ஸ்கூல் பெல் அடிக்கிற ஒரு 10 மினிட்ஸ் முன்னால் அங்கே போய் நின்றுக்காமல் பாருங்கள். ஒரு 100 வண்டி வருது, 100 டெம்போ வருது, 100 ஆட்டோ வருது, ஒரு 200 மோட்டார் சைக்கிள் வருது அப்படின்னா, இதில் எத்தனை பேர் கரெக்டாக வந்து ட்ராப் பண்ணிட்டு போகிறாங்கன்னு பாருங்கள். கைஸ், வில் பி சர்ப்ரைஸ்ட். அந்த ஸ்கூல் டைமில் யாரும் டிராஃபிக்கை மதிக்கிறது இல்லை. ரெட் சிக்னல் யாருக்கும் தெரியாது, பிளாட்ஃபார்ம் வந்து எதுன்னே தெரியாது. பிளாட்ஃபார்மில் வண்டி வரும், ஓகேங்களா? ஹெல்மெட்லாம் மறந்துடுங்க, ஓகே, கம்ப்ளீட்டாக மறந்துடுங்க. அதை நான் யோசிக்க கூட இல்லை, சரியா? ஏன்னா மோஸ்ட்டாக இந்த ரோட்லேருந்து பக்கத்து ரோடுக்கு போவாங்க, அந்த பக்கத்து ரோடில் இருக்க இது பண்ணாங்க. ஸோ ஹெல்மெட்லாம் நான் யோசிக்கவே இல்லை. பட் நான் என்ன சொல்கிறேன்னா, சர்ரு புரு என்ன பக்கம் அதுவும் இன்டர்செக்ஷன்லாம் இருந்ததுன்னா நீங்கள் காலி. ஒரு மேட்ரிக்ஸ் படம் பார்க்குற மாதிரி இருக்கும். எங்கேருந்து எவன் வரானே தெரியாது அவங்களுக்கு. ஏன்னா எவனுக்குமே எவன் மேலேயுமே இஷ்டம் கிடையாது, எவன் மேலேயுமே வந்து அக்கறை கிடையாது. ஆப்போசிட்டில் வரவனும் ஒரு குழந்தைய வச்சு தான் வரான்றது கூட தெரியாது. நான் முதல்ல போனோம், அவ்வளோதான். எனக்கு வேறு எதுவுமே தெரியாது. வண்டி ஓட்டுறது வந்து ஒரு குரங்கு கிட்ட கொடுத்து வண்டியை ஸ்கில்டாக ட்ரெயின் பண்ண சொல்லி வண்டி ஓட்ட சொன்னால் குரங்கு ஓட்டிடுங்க. குரங்கு வண்டி ஓட்டிடும். ஆனால் ரூல்ஸை ஃபாலோ பண்ணி ஓட்டுறதுல மனிதனுக்கும் இன்னொருக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. எத்தனை பேருங்க ஃபாலோ பண்ணுறோம்? ரெட் சிக்னல் எத்தனை பேருங்க மதிக்கிறோம்? நம்ம ரெட் சிக்னலை மதிக்கிறோமா, இல்லை ரெட் சிக்னல் பக்கத்தில் இருக்கிற போலீஸை மதிக்கிறோமா? போலீஸ் இருந்தால் நிற்போம், போலீஸ் இல்லைனா போயிடும், அவ்வளோதான். போலீஸ் இருந்தால் ஏன் நிற்போம்? அவங்க நிற்று ஃபைன் போடுவாங்க. ஒரு 100 ரூபா ஃபைன் போடுவாங்க, 300 ரூபா ஃபைன் போடுவாங்க, 500 ரூபா ஃபைன் போடுவாங்க. அவங்க ஏன் ஃபைன் போடுறாங்க? இன்றைக்கி சிக்னலை கிராஸ் பண்ணுறீங்கன்னு ஃபைன் போடுறாங்க. ஏன் அதுக்கு ஃபைன் போடுறாங்க? சிக்னலை கிராஸ் பண்ணி நீங்கள் ஒரு ஆக்சிடென்ட்ஸ் க்ரியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கோ பிறருக்கோ ஆபத்து வருன்றதுக்கு 500 ரூபா ஃபைன் பண்ணுவீங்க. அப்போது நம்ம என்ன யோசிக்கிறோம் அப்படின்னா, ஹெல்மெட்டும் அதே தானே, ஹெல்மெட்டுமே அதே பிரச்சனை தானே. ஹெல்மெட்டுக்கு 500 ரூபா ஃபைன் போட்டாங்க ராஸ்கல் அப்படின்னு வீட்டில் வந்து சொல்லுவோம். அவங்க எதுக்குங்க ஃபைன் போடுறாங்க? உங்கள் உயிருக்கு நீங்கள் கொடுக்குற விலை 500 ரூபாவா? அவ்வளோ சீப்பாக இருக்கும் மனப்போ. உங்கள் உயிருக்கோ இல்லை மற்றவங்களோட உயிருக்கோ, ரோட்டில் இருக்கிற உயிருக்கோ நம்ம கொடுக்குற விலை 500 ரூபா, இந்த 100 ரூபா 200 ரூபா ஃபைனில் தான் இருக்கா? அது விலை மதிக்க முடியாதது இல்லையா? ஒரு நாளைக்கு எவ்வளோ ஆக்சிடென்ட்ஸ் நீங்கள் ரோட்டில் பார்க்குறீங்க? ரோட் ரேஜ் எவ்வளோ பார்க்குறீங்க? நீங்கள் வண்டியை கூப்பிட்டுட்டு உங்கள் பையனை கூப்பிட்டு போகும்போது நீங்கள் சிக்னலை ஜம்ப் பண்ணிட்டு போகிறீங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் இல்லையா? உங்கள் கிட்ட இருந்து தான் உங்கள் பையனோ உங்கள் பொண்ணோ அந்த ரோடோட சென்ஸ், அந்த டிராஃபிக் கற்றுப்பாங்கன்றது உங்களுக்கு புரியுதா? உங்கள் மண்டையில் ஏறுதா? எந்த பசங்களாக இருந்தாலும் அவங்க அப்பாவோ இல்லை அவங்க அம்மாவோ தான் அவங்களோட அடுத்த ஹீரோ வண்டி ஓட்டுறாங்கன்னா, சரியா? என் பையன் வந்து நான் வண்டியில் ஓட்டினேன்னா அப்படியே ஒரு பீமிங் ஆஃப் ஜாய் அண்ட் ப்ரௌடாக பார்ப்பான் என்ன. நான் ரைடிங் கியர்ஸு ஹெல்மெட்லாம் போட்டேன்னா அவனுக்கு அதுதான். ஏன்னா நான் ஹீரோ, நான் ஜீரோவாக இருக்கலாம், ஆனால் என் பையனுக்கு நான் ஹீரோ. அதே மாதிரி தான் உங்களுக்கும். அவங்கள வண்டி வச்சுட்டு நீங்கள் வண்டியில் ஓட்டும் போது உங்களுக்கு வந்து 1000 ஓடலாம். எனக்கு டிராஃபிக் சீக்கிரம் போகணும், நான் ட்ராப் பண்ணிட்டு வீட்டுக்கு போகணும், ஆஃபீஸ் போகணும், ஆஃபீஸில் இல்லைனா அது எனக்கு லாஸ் ஆஃப் பே வந்துடும், அதை பண்ணணும், இதை போய் பில்லு கட்டணும். அவனுக்கு எதுவுமே இல்லைங்க. வண்டியில் உட்காந்தானா அவன் ரோட்டில் எப்படி போகுதுன்றது தான் அவனோட இது. இப்போ அவங்க உங்களை அப்சர்வ் பண்ணுறான். நீங்கள் ரெட் சிக்னல் மதிக்கிறது இல்லை, பிளாட்ஃபார்ம் மதிக்கிறது இல்லை, ஜீப்ரா கிராசிங் மதிக்கிறது இல்லை. ஒன் வே டிரைவிங் சுத்தமாக கிடையாது சென்னையில். ஐ எம் சாரி, சென்னை சிட்டி டிராஃபிக் போலீஸ், நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நான் 1000 ட்விட்டரில் 1000 வாட்டி போட்டேன். ராங் சைட் டிரைவிங் rampant across the city. ஒன் வேலாம் எதுக்கு? என்வே தான், எந்த வேவும் கிடையாது, எல்லாமே என்வே தான், ஒன் வேவே கிடையாது. இது எல்லாமே உங்கள் பசங்க பார்க்குறாங்க. ஒரு 10 வருஷம் கழித்து அவங்ககிட்ட நீங்கள் சைக்கிள் கொடுத்தாலும் தான் ஓட்டுவான், ஒரு பைக்கு கொடுத்தாலும் அதான் ஓட்டுவான். அவன் போய் அடிச்சு சாவான். அப்போ உட்காந்து ஒப்பாரி வைக்கிறதுல யூஸே கிடையாது. நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, என்னோடய பைக்கிங் கிளப்பில் வந்து நிறைய ஸ்டோரிஸ் பார்த்துருக்கேன். ஒன் ஆஃப் த ஸ்டோரிஸ் என்னை ரொம்ப உழுக்குன ஒரு ஸ்டோரிஸ். பைக்கிங் கிளப் மூலிமா ஒரு பக்கத்து வீட்டில் ஒருத்தர் சொன்ன ஸ்டோரிஸ். ஒரு பையன் அவனோட 17th பர்த்டேக்கு அவங்க அம்மா கிட்ட சண்டை, எனக்கு அந்த R15 பைக் வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு சண்டை, சரியா? R15ஓ இல்லை அந்த இது ஒரு பைக் டசன்ட் மேட்டர், ஓகே, பைக் டசன்ட் மேட்டர், இட்ஸ் ஆல்வேஸ் அ ரைடர் நாட் த மிஷின், ஓகே. சில பேர் சொல்லுவாங்க அந்த பைக் வந்து அந்த பைக்கில் ஆக்சிடென்ட்ஸ் ஆகும். பைக்கில் ஆக்சிடென்ட்ஸ் ஆகாதுங்க, பைக்குங்க அதுக்கு சம்மந்தம் கிடையாது, சரியா? இந்த ஸ்டோரிக்கு வர செம்ம சண்டையாங்க, ஓட்டே ஆகணும், எனக்கு பண்ணி ஆகணும். அவங்க அம்மா என்ன வேலை செய்கிறாங்க?
ஒரு பக்கத்தில் இருக்கிற ஏதோ ஒரு ஸ்கூலில் அந்த சத்துணவு உணவு அந்த இது வந்து அவங்க வந்து அதில் ஹெல்ப்பராக இருக்காங்க. அவங்க அப்பா வந்து ஒரு கட்டிட இதில் வந்து ஒரு மேஸ்திரியாக இருக்கார். பையன் சாப்பிட்லையா, 10 நாள் சாப்பிட்லையா, இதுவாக இருக்காங்களாம். அவங்க அம்மா வந்து அவங்களோட ஜுவல் ஏதோ விற்றோ இல்லை வச்சோ ஒரு பைக் வாங்கி கொடுத்துட்டாங்க. பர்த்டே வந்தது, கேக் கட் பண்ணான் பையன். பைக் எடுத்துகிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட காமிச்சிட்டு வரேன்னு போனால் அவுட். ஸ்பென்சர்ஸ் இருக்க அந்த சிக்னலில் அடிப்பட்டது, அது நியூஸ்லலாம் கூட வந்தது. ஆனால் உள் ஸ்டோரி என்னன்றது எங்களுக்கு தெரியும். காலி. அந்த பைக் மொத்தத்துலேயே அந்த ஓடோமீட்டரில் பார்த்தா 50 கிலோமீட்டர் மேலே போகல. ஏன்னா ஆள் இல்லை ஓட்டுறதுக்கு. அந்த அம்மா அடிச்சுட்டு அழுகுது. ஐயோ என் பையனை நானே அமிச்சிட்டேன்னு. எனக்கு உண்மையிலேயே அங்கே போகும்போது அந்த அம்மா மேலே வந்து ஒரு துளி கூட எனக்கு வந்து வருத்தம் இல்லைங்க, கோவம் வந்தது. எனக்கு கோவம் வந்தது. பட்னி கிடந்தா சாப்பிட்டேங்க. 30 நாள் பட்னியாக இருப்பானா? 35ஆவது நாள் அவன் சாப்பிட்டு போகிறாங்க அவன். அதுக்கு நீங்கள் வாங்கி கொடுத்து வண்டியை வாங்கி கொடுத்தா அப்புறம் என்னங்க உயிர் போச்சா? அவன் யார் மேலேயும் இடிக்கலை. அது ஒரே ஒரு நல்ல விஷயம். அவன் மட்டும்தான் போனான். அந்த சென்டர் மீடியனில் போய் இடித்து, கண்ட்ரோல் இல்லாத போய் இடித்து. பசங்களுக்கு அதோட மெச்சூரிட்டி தெரியாதுங்க. 250cc 400cc தே ஆர் பீஸ்ட்ஸ். அந்த பீஸ்ட்டை நீ கண்ட்ரோல் பண்ண தெரியலனா நீ போய் சாவ தான் செய்வேன். உங்களுக்கு அந்த வண்டியோட பவர் தெரியாது. உங்களுக்கு அந்த பவர் தெரியறதுக்கு உங்களுக்கு மெச்சூரிட்டி கிடையாது. அந்த பையன் இறந்துட்டாங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் அந்த பையன் இருந்தா என்ன, என்னாட்டின்னா ரைடிங்கிறது என்னங்க? ஸ்பீடா, சவுண்டா, ரீல்ஸ் வச்சுட்டே வண்டி ஓட்டுறதா, வீலிங் பண்ணுறதா? உனக்கு இன்ஸ்டாகிராமில் ஒரு 5 லைக் வரணுன்றதுக்கு நீங்கள் பண்ணுற காமெடியா? எதுவுமே இல்லைங்க. யங் ரைடர்ஸ் என்ன நினைக்கிறாங்க, எனக்கு எதுவுமே நடக்குது, நான் ஒரு 2 வருஷமாக இப்படி தான் ஓட்டுனுக்கிறேன் பாஸ், எனக்கு எதுவுமே கிடையாது. அப்படி போகிறது இப்படி போகிறது, ட்ரிபிள் ரைடிங், 4 ரைடிங். ரோட்டில் போகிற ஒவ்வொரு எல்டர்லியும் உங்கள் அப்பா அம்மாவாக இருக்கணும். ரோட்டில் போகிற ஒவ்வொரு சின்ன பசங்களும் உங்களோட பையனாக நினைக்கணும். ரோட் ரேஜ் அப்படி ரோடு ஆக்சிடென்ட்ஸுன்றது நம்ம ஊரில் நிறைய நடக்குது, தொடர்ந்து நடக்கும். நம்ம சேஞ்ச் ஆகலைன்னா, நம்ம எப்படி வண்டி ஓட்டலை அப்படின்னா எதுவுமே சேஞ்ச் ஆகாது. உங்கள் வீட்டில் நடக்கிற, நம்ம வீட்டில் நடக்கும் போது தான், நம்ம வீட்டில் ஒரு உயிரிழப்பு ஏற்படும் போது தான் உங்களுக்கு அந்த சீரியஸ்னஸ் தெரியும். நீங்கள் கார் எடுத்தாலும் சரி, பைக் எடுத்தாலும் சரி, சைக்கிள் எடுத்தாலும் சரி, நடந்து போனாலும் சரி, ரோட்டில் நீங்கள் போகிறீங்கன்னா உங்கள் உயிருக்கு மட்டும் இல்லை, மற்ற உயிருக்கும் நீங்கள் தான் உத்தரவாதம். அது நம்மளுக்கு புரிகிற வரைக்கும் இந்த இது நடந்துக்கிட்டு தான் நடக்கும். எனக்கு ரோட்டில் போயிட்டு அது எனக்கு அந்த ஒரு விஷயம், நம்ம எல்லாம் சொல்ல லா இருக்குது, போலீஸ் இருக்குது, 100% நான் என்ன மாட்டுக்கு அர்த்தம் இல்லைங்க. ஸ்ட்ரிக்டாக இருக்கும். ஃபைன்ஸ் வந்து எனக்கு எவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருந்தால் எனக்கு அவ்வளோ சந்தோஷம். ஹெல்மெட்லாம் ஃபஸ்ட்டு 500 ரூபா ஃபைன் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் நான். ரொம்ப பெரிய கான்ட்ரவர்சியலாக ஆச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீ 1000 ரூபா கூட வெயினேன். எனக்கு காசு வராமல் நம்ம ஊரில் எப்பயுமே வருவாது. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க 95% in Chennai people are wearing helmets, which was not the case 3 years back. I'm happy. அதே மாதிரி தான் ஒன் சைட் டிரைவிங்கா, ஃபைன் தெம் விகரஸ்லி. 1000 ரூபா 2000 ரூபா டோன்ட் கேர், போடு. மைனர் டிரைவிங்கா, சின்ன பசங்கிட்ட வண்டியை கொடுக்குறாங்களா? ஃபஸ்ட்டு ஒன்ஸு மைனர் வந்து ஆக்சிடென்ட் பண்ணான் அப்படின்னா அவனை வந்து இந்த சோ கால்டு மைனர் லா ஸ்கூலெல்லாம் கொண்டு வராதிங்க. வண்டி எடுத்து ஓட்டி ஒருத்தனை கொலை பண்ணான்னா தூக்கி உள்ளே போடுங்க. அவன் மைனரு டேஷாக போச்சு. எனக்கு அண்டர் 18 ஒரு டேஷும் கிடையாது. ஒரு உயிர் எடுத்துட்டானா நீ மனுஷனே இல்லை. அப்புறம் என்னத்து நீ வந்து சின்ன மனுஷன் பெரிய மனுஷன், ஒரு டேஷும் இல்லை. அவங்க அப்பா அம்மா கேன்சல் பண்ணுங்க லைன். அவங்க மைனர் ஒருத்தன் வண்டி ஓட்டி மாட்டினானா அவங்க அப்பா அம்மாவோட லைசன்ஸ் கேன்சல் பண்ணாங்க. ஃபைன் எல்லாம் ஒன்றுமே இல்லைங்க, கடை வாங்கி கொடுத்துருவாங்க. அவங்க அப்பா அம்மா லைசன்ஸை கேன்சல் பண்ணு. ஒரு வாட்டி வார்னிங், அடுத்த வாட்டி மாட்டானா கேன்சல் த லைசன்ஸ். அவன் வாழ்க்கைக்கும் வண்டி வாங்கக்கூடாது. ஸ்ட்ரிக்டர் லாஸ் கேன் ஒன்லி ப்ரிவென்ட் திஸ். பட் சேயிங் தேட், நம்ம ஊரில் எத்தனை கோடி பேர் இருக்கிறாங்க, எத்தனை கோடி வண்டி இருக்குது, எல்லார் பின்னாலும் போலீஸ் வண்டி வச்சு ஓட்ட முடியாது. வெரி சிம்பிள். உங்கள் ஃபேமிலி வண்டி ஓட்டுற மாதிரியே நீங்கள் நினச்சிங்க. உங்கள் ஃபேமிலி வண்டி ரோட்டில் இருக்க ஒவ்வொருத்தரும் உங்கள் ஃபேமிலியாக நடங்க. ரெஸ்பான்சிபிளாக விட்டுங்க. என்ஜாய் பண்ணுங்கள். வண்டி ஓப்பன் நீங்கள் ஓவன் ஹைவேஸில் போகிறீங்கன்னா நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள், சேஃபாக என்ஜாய் பண்ணுங்கள். ரைடிங் கேஸ் போடுங்க, ஹெல்மெட் போடுங்க, நீங்கள் போடுங்க, எல்லாம் தப்பு இல்லை. டிராஃபிக் வந்து டெம்பரரி, லூசிங் சம்மன் இஸ் பெர்மனெண்ட். நாம் சேஞ்ச் ஆகணும். பிகாஸ் சேவிங் லைஃப் ஸ்டார்ட்ஸ் வித் அஸ், அவர் ஃபேமிலி, அவர் சில்ட்ரன். அகெயின், நீங்கள் எப்படி வண்டி ஓட்டுறீங்களோ அதை தான் உங்கள் பையனோ பொண்ணோ கற்றுக்குறான். அவன் எப்படி உயிரோடு இருக்கணுமா, இல்லை கால் உடஞ்சி வீட்டுக்கு வரணுமா, இல்லை சாவணுமான்றது நம்ம தான் முடிவு பண்ணோம். இது ரொம்ப பிளேட்டண்ட்டாக, ரொம்ப ஓப்பனாக, வல்கராக கூட இருக்கலாம். ஐ டோன்ட் கேர். ஏன்னா இதை நான் மீன் பண்ணி சொல்கிறேன், இதை நான் அனுபவித்து சொல்கிறேன். எனக்கு தெரியும் அந்த வலி என்னன்றது. நம்ம சர்க்கிளில் நான் பார்த்துருக்கேன், அந்த வெயிலிங்கை நான் கேட்டிருக்கேன்.
இந்த பையன் இந்த சுனில் தனேஸ்வரா, நான் அவங்க பேர் சொன்ன பாருங்கள், அவங்க அம்மா ஈனா மக்கன், சாஹில் தனேஸ்வரா அவங்க அம்மா ஈனா மக்கன். அந்த லேடி ஒவ்வொரு சேட்டலைட் சேனல்லையும் அவங்களுக்கு அழுவுறதை பார்த்து எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அந்த லேடிக்கு உலகமே அவங்க பையங்க. 23 வயசில் அந்த பையனை பறி கொடுத்து அந்த லேடி நிற்கிது. அந்த பையனை இடித்தது யார் தெரியுங்களா? ஒரு மைனர். அந்த பையன் ஆகஸ்ட்டில் தான் 18 கிராஸ் பண்ணுறான். அவனுக்கு லைசன்ஸ் கிடையாது. ஸ்கார்பியோ கார் வச்சுருக்கான். ஸ்கார்பியோ கார், இட்ஸ் அ டேம் எஸ்யூவி. ஓகே, அவன் வந்துட்டு அவங்க அக்கா பக்கத்தில் உட்காந்துட்டு வீடியோ எடுத்துகிட்டே வண்டி போட்டுருவான். அந்த ஃபுட்டேஜும் போலீஸ்க்கு கிடச்சிருக்கு. ரீல்ஸ்க்காக போயிட்டு ஒரு ரேஷாக இடித்து போயிட்டாங்க. பட் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அந்த சாஹில் ஒரு ஓவர்டேக் பண்ணார், ஒரு ஸ்கூல் பஸ்ஸை ஓவர்டேக் பண்ணார். ஸோ அவர் உயிர் இறந்துட்டார், ப்ளஸ் இவன் மைனர். பட் எனக்கு தெரிஞ்சு சாஹிலுமே கொஞ்சம் பார்த்து வந்திருக்கலான்றது என்னோடய தாழ்மையான கருத்து. பட் மே ஹிஸ் சோல் ரெஸ்ட் இன் பீஸ். பட் the way I saw the video, he was also a bit, இறந்துட்டார். நான் அதை சொல்ல விரும்புகிறேன். பட் வாட் எவர் இட் செட் அண்ட் டன், he is no more. ஒரு அண்டரேஜ் டிரைவரால் தான் அவரோட உயிர் இல்லை. இவனுக்கும் சின்ன வயசு, இவன் லைஃப் என்ன ஆக போகுதுன்னு தெரியல. சரியா, அவங்க அப்பா அம்மா கொஞ்சம் அஃப்ளூவெண்ட்டு இருக்காங்க, அவங்க வெளியில் வந்துடுவாங்க அப்படிலாம் சொல்கிறாங்க. வெளியில் வரக்கூடாதுன்றது தான் என்னோடய கருத்து. தூக்கி உள்ளே போட்டு அவ்வளோதான் அப்படின்றது தான் நான் நினைக்கணும். பட் யூ வில் நெவர் நோ, நம்ம ஊரில் என்ன நடக்குதுன்னு தெரியல. ப்ளஸ் சாஹில் தனேஸ்வரா 23 வயசுங்க, முடிஞ்சது. இது ஒரு ஸ்டோரி இல்லைங்க, இது எந்த வீட்டில் ஒன்றா நடக்கலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும் போதே கூட நடக்கலாம், நாளைக்கு நடக்கலாம், நாளைக்கு யார் வீட்டுக்கு ஒன்றா நடக்கலாம். நான் என்ன உங்களுக்கு ஒரு இது சொன்னேனே, நம்ம இந்தியா எவ்வளோ வருது அப்படின்னு சொன்னேன். வேர்ல்ட்லேயே நம்ம லீடிங்கில் இருக்கோம் நம்ம. அதனால் யோசிக்காதீங்க. தயவுசெய்து ஒழுங்காக ஓட்டுங்க, வண்டியாக ஓட்டுங்க. வெளியில் இருக்கவங்க மனுஷங்க உயிருங்கன்றதை பார்த்து ஓட்டுங்க. தப்பாக யாராவது வண்டி ஓட்டினா போய் கேளுங்க. உங்கள் பசங்க தப்பாக ரேஷாக ஓட்டுறாங்கன்னு அக்கம் பக்கத்தில் வந்து சொன்னால் அவங்கள கோச்சிக்காதீங்க. உங்கள் பையனை கூப்பிட்டு லெஃப்ட் ரைட்டு வாங்க. இதில் ஈகோ ஒரு டேஷும் கிடையாது. பையன் தப்பு பண்ணியிருக்கான், ஒருத்தவங்க வந்து ஓட்டுறாங்கன்னா அவனை டிஃபெண்ட் பண்ணாதீங்க. அவனை நீங்கள் டிஃபெண்ட் பண்ணிங்கன்னா அதுதான் கடைசியாக உங்கள் பையனையும் நீங்கள் பொண்ணை பார்க்குறதா இருக்கலாம். நன்றி, வணக்கம்.